ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். இது வந்து என் விலாகோட ஃபஸ்ட்டு வீடியோ. கண்டிப்பாக இந்த வீடியோவுக்கு எல்லோரும் சப்போர்ட் பண்ணுங்கள். எங்கள் ஊரில் பார்த்தீங்கன்னா காலையிலேருந்தே மழை வந்து ட்ரிஸ்லிங்காகவே இருந்தது. துணி காய போட்டு எடுக்கிறதுக்குள்ளே ஒரு வழி ஆகுது. என்ன பண்ணுறதுனே தெரியல. துணி காய போட்டால் போதும் மழை தூறல் ஸ்டார்ட் ஆயிடுது. என்னோடய சிஸ்டருக்கு வந்து நேற்று தான் செமஸ்டர் எக்ஸாம் கம்ப்ளீட் பண்ணி சம்மர் ஹாலிடே நேற்று தான் ஸ்டார்ட் ஆச்சு. இத்தனை நாள் வந்து எக்ஸாம் ஸ்ட்ரெஸ்ஸில் அவனால் எதையுமே என்ஜாய் பண்ண முடியல. இப்போ தான் அவளுக்கு ஹாலிடே விட்டனாலே பிரியாணி பண்ணி கொடுன்ட்டு கேட்டிருந்தா அதை இப்போ ரெடி பண்ணிகிட்ருக்கேன். இப்போ வந்து நான் பிரியாணிக்கு தேவையான இஞ்சி பூண்டு மசாலா பேஸ்ட்டு தான் அரைக்க போகிறேன். எங்கள் வீட்டில் வந்து பிரியாணிக்கு இந்த ஸ்டைல் மசாலா தான் யூஸ் பண்ணுவோம். இஞ்சி பூண்டு ரெண்டையுமே மிக்சியில் போட்டுட்டு ஒரு 4 பட்டை, 4 கிராம்பு, 2 ஏலக்காய் எல்லாத்தையுமே ஒன்றா மிக்சி ஜாரில் போட்டுருங்க. பிரியாணி இலை இருந்தால் கூட அதையும் கூட ஆட் பண்ணிக்கலாம். என்கிட்ட அது இல்லாதனால நான் இது மட்டும் ஆட் பண்ணிக்கிறேன். நம்ம இந்த பட்டை, ஏலக்காய், கிராம்பெல்லாம் இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கூட சேர்த்து அரைச்சோம்னா டேஸ்ட்டு வந்து செம்ம வேறு லெவலில் இருக்கும். வாசமாகவும் இருக்கும் நம்ம செய்கிற பிரியாணி. நிஜமாகவே பிரியாணிக்கு வந்து இந்த மாதிரி மசாலா ட்ரை பண்ணி பாருங்கள், உண்மையாகவே சூப்பராக இருக்கும். கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க. இல்லைன்னா இந்த பட்டை ஏலக்காய்லாம் கொஞ்சம் சின்னதாக இருக்கும். அந்த மாதிரி இருந்தால் நல்லா இருக்காது. நல்லா நைஸாக அரைச்சிடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நான் அரைச்சிருக்கேன் பாருங்கள். இந்த மாதிரி நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையுமே ஒரு பாக்ஸில் வந்து ஸ்டோர் பண்ணி வைக்க போகிறேன். எங்கள் வீட்டில் வந்து எங்கள் அம்மா வந்து எப்போவுமே இந்த பாக்ஸில் தான் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஸ்டோர் பண்ணி வைப்பாங்க. அதனால நான் இதில் ஸ்டோர் பண்ணி வச்சுருவேன். எப்போவுமே எங்கள் அம்மா தான் செய்வாங்க நான்வெஜ்னா. இன்றைக்கி வந்து என் தங்கச்சி ஸ்பெஷலாக கேட்டனால சரி ஓகே நம்மளே பண்ணிடலாம் அப்படின்ட்டு அம்மா பக்கத்தில் நின்று சொல்லி மட்டும் கொடுத்தாங்க. அது அப்படின்னு அப்படி பண்ணிட்டேன். பிரியாணிக்கு தேவையான வெங்காயம் எல்லாத்தையுமே ரெடி பண்ணி கட் பண்ணி வச்சாச்சு. பிரியாணி பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு மெயின் டிஷ் ஒன்று இருக்குது. என்னென்னா எங்கள் வீட்டில் இந்த டிஷ் இல்லாமல் பிரியாணி வந்து சாப்பிடவே மாட்டோம். என்னென்னா கிரேவி தான். ஆமாங்க, எங்கள் வீட்டில் வந்து சிக்கன் கிரேவி இல்லாமல் பிரியாணி வந்து உள்ளே போகவே போகாது. பிரியாணியாக கிரேவி வேணும். அந்த கிரேவி இருந்தால் தான் எங்கள் வீட்டில் பிரியாணி, இல்லைன்னா கிடையாது. இது அப்படியே சின்ன வயசுலேயே இந்த மாதிரி சாப்பிட்டு பழகியாச்சு, பிரியாணின்னா கிரேவி வேணும் அப்படின்னு. ஸோ அதனால் ஃபஸ்ட்டு வந்து கிரேவி பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஒரு குக்கரில் வந்து ஆயில் போட்டுட்டு பட்டை, ஏலக்காய், கிராம்பு, அப்புறமேட்டு வெங்காயம், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேம் அதே தான். நம்ம பிரியாணிக்கு போகிற மெயின் திங்ஸ் எல்லாமே இதுக்கும் நம்ம ஆட் பண்ணிக்கணும். கொஞ்சமாக அந்த மசாலா எல்லாமே கொஞ்சம் நல்லா ஃப்ரை ஆன பிறகு நம்ம வந்து சிக்கன் வந்து ஆட் பண்ணிடலாம். இன்றைக்கி வந்து 1 kg சிக்கன் வாங்கிட்டு வந்திருந்தார் எங்கள் அத்தா. அதில் வந்து ஒரு 1/2 kg வந்து சிக்கன் கிரேவி பண்ணிவிட்டு ஒரு 1/2 kg வந்து பிரியாணி பண்ணிடலாம் அப்படின்ட்டு பண்ணியாச்சு. எங்கள் அம்மா வந்து பக்கத்தில் நின்றுக்கிட்டே கிரேவிக்கு தேவையான எல்லா மசாலா ஸ்பைசஸும் எடுத்து கொடுத்துட்டாங்க. உப்பு, மஞ்சத்தூள், மிளகாத்தூள், சிக்கன் மசாலா, மல்லித்தூள் எல்லாமே எடுத்து கொடுத்துட்டாங்க. எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணி போட்டாச்சு. உங்கள் வீட்டில் அப்படி தானே? நீங்களும் என்ன மாதிரி தானே பிரியாணினா கிரேவி கேட்பீங்களா அப்படின்ட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். எல்லா மசாலாவும் சிக்கனோட நல்லா சேர்ந்து ஃப்ரை ஆகி முடித்தோடனே நம்ம வந்து இப்போ தக்காளியை வந்து ஆட் பண்ணிடலாம். ஒரு 3 தக்காளி வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை ஆட் பண்ணிடுவோம். இதில் கூட மிளகு கூட ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து மிளகு ஆட் பண்ணலை. அப்புறமா தயிர் ஆட் பண்ணிக்கிட்டே 1 கப் தயிர் வந்து ஆட் பண்ணிக்கலாம். அப்புறமா கொத்தமல்லி தழை. தயிர் எதுக்கு ஆட் பண்ணுறோம்னா கிரேவி கொஞ்சம் காரம் இல்லாமல் கொஞ்சம் சாப்பிட்றதுக்கு நிதமாக இருக்கும். அதனால் தயிர் ஆட் பண்ணுறோம். எல்லாத்தையும் ஒன்றா சேர்ந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் நல்லா. லாஸ்ட்டாக வந்து 1 கிளாஸ் வந்து தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ரொம்ப வேண்டாம், ஏன்னா சிக்கன்லேயே தண்ணி விடும். கிரேவி வந்து தண்ணி இறங்க நல்லா இருக்காது. லாஸ்ட்டாக நம்ம குக்கரை வந்து லாக் பண்ணிடலாம். கிரேவி வந்து ஒரு 5-6 விசில் அடிக்கணும். அதனால் அதுக்குள்ளே தக்காளி கட் பண்ணி வச்சிடலாம் அப்படின்ட்டு தக்காளி தான் கட் பண்ணிகிட்ருக்கேன். பிரியாணிக்கு ஒரு 8 தக்காளி வந்து கட் பண்ணி வச்சுக்கிட்டேன். பிரியாணிக்கு தேவையான தக்காளியும் வெங்காயமும் ரெடி பண்ணியாச்சு. கிரேவி பார்த்திங்கன்னா விசில் விட்டுருச்சு. ஒரு 5 விசில் வந்து விட்டுருக்கு. போதும் அப்படின்ட்டு கிரேவியே இறக்கி வச்சாச்சு. இப்போ வந்து பிரியாணி செய்ய ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இன்றைக்கி வந்து தம் பிரியாணி செய்கிறனால நான் இப்போ வந்து டவராக தான் வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு ஆயில் போட்டுட்டு பட்டை, ஏலக்காய், கிராம்பு, அப்புறம் வெங்காயம் அது ஃபஸ்ட்டு போட்டு நல்லா பொன்னிறமாக செவக்கிற வரைக்கும் வதக்கிக்கலாம். ஆனியன் பார்த்திங்கன்னா நல்லாவே கொஞ்சம் ரோஸ்ட் ஆகணும். அப்புறமா வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஆட் பண்ணிடலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து நான் சொன்ன ஸ்டைலில் செஞ்ச அரைச்ச இஞ்சி பூண்டு பேஸ்ட் தான். அவ்வளோதான். இப்போ வந்து இஞ்சி பூண்டு மசாலா, வெங்காயம் எல்லாமே நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இப்போ வந்து நம்ம சிக்கனை வந்து ஆட் பண்ணிடலாம். அந்த மசாலா எல்லாமே சிக்கனோட சேர்ந்து எல்லாமே நல்லா ஃப்ரை ஆகணும். அப்போ தான் சாப்பிட்றதுக்கு ஜூஸியாக இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம ஸ்பைசி ஆட் பண்ணிடலாம். சேம் அதே தான். மிளகாத்தூள், மஞ்சத்தூள், உப்பு, சிக்கன் மசாலா, மல்லித்தூள் ஆட் பண்ணியாச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து தயிர் வந்து ஆட் பண்ணிடலாம். ஒரு 1 கப் தயிர் வந்து ஆட் பண்ணிக்கிறேன் நான். 1 கப் தயிர், அப்புறம் 1 லெமன், இது ரெண்டுமே நம்ம ஆட் பண்ணிக்கிட்டோம்னா சாப்பிட்றதுக்கு வந்து காரம் இல்லாமல் நல்லா நிதமாக இருக்கும். காரம் எடுத்து கொடுக்காது, நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக சாப்பிட்றதுக்கு. அப்புறமா கொஞ்சமாக கொத்தமல்லி, புதினா ஆட் பண்ணி எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம்.
இது எல்லாமே எங்கள் அம்மா சமைக்கும் போது அவங்க பக்கத்தில் நின்று கற்றுக்கிட்டது தான். எங்கள் அம்மா சமைக்கும் போது நான் அவங்க கூடவே நின்று அவங்க என்னென்ன பண்ணுறாங்க அப்படின்ட்டு எல்லாத்தையுமே வாட்ச் பண்ணுவேன். அப்படி தான் நானும் சமைக்க கற்றுக்கிட்டேன். இருந்தாலுமே இன்னுமே அம்மா வந்து நான் நான்வெஜ் சமைக்கும் போது என் பக்கத்தில் தான் நிற்பாங்க. எல்லாமே காரம் எல்லாமே கரெக்டாக அளவாக எடுத்து கொடுத்துருவாங்க. இப்போ நம்ம வந்து கட் பண்ணி வச்ச அந்த தக்காளி நம்ம ஆட் பண்ணிடலாம். தக்காளி ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் அப்படியே விட்டுறலாம். அது நல்லா கொதி வந்து தக்காளி நல்லா வெந்துடும். இன்றைக்கி வந்து 1.5 கிலோ பிரியாணி அரிசி வந்து அத்தா வாங்கிட்டு வந்தது. அது எல்லாமே கழுவி நம்ம இப்போ ஆட் பண்ணிடலாம். எப்பவுமே நாங்கள் வந்து பிரியாணினா இந்த பிரியாணி அரிசி தான் வந்து யூஸ் பண்ணுவோம். அதுதான் எங்களுக்கு சாப்பிடவும் பிடிக்கும். அதோட நேம் வந்து எனக்கு சரியாக தெரியல என்னென்னு. ஆனால் இந்த ரைஸ் தான் நாங்கள் வந்து எப்போவுமே யூஸ் பண்ணுவோம் பிரியாணிக்கு. ஆட் பண்ணியாச்சு. தேவையான அளவு வந்து அம்மா தண்ணி வந்து ஆட் பண்ணிட்டாங்க. கிரேவி ஓப்பன் பண்ணி பார்த்தா கொஞ்சம் லிக்யூடாக இருந்தது. ஸோ அதனால் கொஞ்சம் கொதிக்க வச்சாச்சு. கொதிக்க வச்சா கொஞ்சம் கெட்டியாயிரும். இப்போ வந்து பிரியாணி வந்து தண்ணி எல்லாமே ட்ரை ஆகி கொஞ்சம் நல்லா வெந்துருச்சு அரிசியும் கூட. இப்போ வந்து பிரியாணி தம் போகிற ஸ்டேஜுக்கு ரெடி ஆயிடுச்சு. தம் போடுறதுக்கு வந்து நம்ம தோசை கல் இருக்குல்ல அதுதான் எடுத்து வச்சுருக்கோம் தம் போடுறதுக்கு. வாட்டர் எல்லாமே பிரியாணியோட ட்ரை ஆகின பிறகு இப்போ வந்து லாஸ்ட்டாக தம் போட்டுடலாம். எங்கள் வீட்டில் வந்து எப்பவுமே பிரியாணினா தம் போட்டு தான் செய்வோம். தம் பிரியாணி தான் எல்லாத்துக்குமே ரொம்ப ஃபேவரட். நெக்ஸ்ட் வந்து தயிர் சட்னிக்கு ரெடி பண்ணி வச்சாச்சு. பிரியாணி தம் ஆகிறதுக்கு ஒரு 1 hour ஆயிரும். ஸோ அதனால் மேங்கோ சாப்பிட்லாம் அப்படின்ட்டு மேங்கோ கட் பண்ணுறதுக்கு எடுத்துகிட்டு வந்துட்டேன். பிரியாணி தம் ஆகிற வரைக்கும் நம்மளால் வெயிட் பண்ண முடியாது. கொஞ்சமாக பசி வந்துட்டனால மேங்கோ கட் பண்ணி சாப்பிட்லாம் அப்படின்ட்டு கொண்டு வந்தாச்சு. என்னமோ தெரில, இந்த வருஷத்தில் வந்து மேங்கோ சீசன் வந்து ரொம்ப கம்மியாகவே இருந்தது. மேங்கோவே கிடைக்க மாட்டேங்குது எங்கேயுமே. மேங்கோ நல்லா ஸ்வீட்டாகவே இருந்தது சாப்பிட்றதுக்கு. அப்படியே சாப்பிட்டுட்டு வெளியே வந்து பார்த்தா திரும்ப பாருங்கள் மழை தூறக்கு ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இப்படி தான் காலையிலேருந்தே மழை தூறி நிற்கிது. ஆனால் கிளைமேட் நல்லா சில்லுன்னு இருக்குது. ஸோ ஓகே, இப்போ வந்து நம்ம தம் போட்ட பிரியாணி வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம அதை எடுத்துடலாம். இதோ செம்ம டேஸ்டான சிக்கன் பிரியாணி வந்து ரெடி ஆயிடுச்சு. அப்படியே பிரியாணி எல்லா பக்கமும் கொஞ்சமாக கிளறி விட்டுட்டு இப்போ சாப்பாடு வச்சிடலாம். சாப்பிட்றதுக்கு எல்லாமே கொண்டு வந்து வச்சாச்சு. கிரேவி, சட்னி, பிரியாணி, பிளேட்டு, தண்ணி எல்லாமே வச்சாச்சு சாப்பிட்றதுக்கு. அப்படியே சுட சுட இந்த பிரியாணி அள்ளி பிளேட்டில் போட்டு அள்ளி சாப்பிட்றதுக்கு வேறு லெவல் ஃபீலிங்காக இருக்கும். அப்படியே இந்த சிக்கன் பிரியாணியோட சிக்கன் கிரேவி ப்ளஸ் தயிர் பச்சடி சேர்த்து சாப்பிட டேஸ்ட்டுக்கெல்லாம் டேஸ்ட்டு செம்ம வேறு லெவல் டேஸ்ட்டு. அதுவும் இப்போ வெளியே மழை பெஞ்சிட்ருக்கு. இந்த மழை கிளைமேட்டுக்கு இந்த மாதிரி சூடாக பிரியாணி சாப்பிட்டா எப்படி இருக்கும். அப்படியே எல்லாத்துக்கும் பிளேட்டில் பிரியாணி போட்டு கொடுத்துட்டு நானும் சாப்பிட்டாச்சு. இந்த சண்டே எங்களுக்கு இப்படி தான் போச்சு. செம்ம என்ஜாய்மெண்ட்டாக இருந்தது. என் தங்கச்சி செம்ம குஷி ஆகிட்டா பிரியாணி பார்த்தோன்னே. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் போட்டு நம்ம சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பாய்.